எனக்கு வேதத்தை பற்றி தெரியும் சொல்லி சொல்லுகிறவர்கள் தான் வேத பாரகர். நியாயசாஸ்திரி அவங்க நினைச்சுப்பாங்க நம்ம நியாயம் விசாரிக்கும், ஞானமா பேசணும்னு சொல்லுவாங்க. ஆனா ஞானமே கிடையாது அவங்களுக்கு. அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் ஞானமா பேசுறேன்னு சொல்லி அவங்களே சொல்லி கொள்வாங்க நியாயசாஸ்திரி. அல்லேலூயா. இப்படி கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, இப்படி இந்த 4 பேரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்தினார்கள். ஆனால் குற்றப்படுத்தினவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுக்கு ஐயோ. ஐயோனா என்ன தெரியுமா அர்த்தம்? உனக்கு நரகம்னு அர்த்தம். ஐயோனா அது இயேசு சொன்னார்னா அதுல எந்த மாற்றமும் இல்லை, நரகம் தான். ஐயோனா என்ன? நரகம்னு அர்த்தம். அப்போ ஆண்டவராகி, என்னுடைய கேள்வி என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவங்க கிட்ட அன்பு காட்டிட்டு ஏன் காட்டல? தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் யாருகிட்ட அன்பு காட்டணும், யாருக்கு நம்ம பாஷையில சொன்னா யாருக்கு நெத்தி அடி கொடுக்கணும்னு இயேசுவுக்கு தெரியும். இவங்க கிட்ட அன்பு காட்டல ஆண்டவர், இவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார் ஒரு அடி, அதான் நெத்தி அடின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, இயேசுவுக்கு தெரியும் இவங்க கிட்ட அன்பு நம்ம காட்டினா அந்த அன்பு எடுபடாது. அல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொன்னார், உங்களுக்கு ஐயோ. தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம யாரையுமே குற்றப்படுத்த கூடாது. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 4 பேரும் இயேசு கிறிஸ்து எங்க போனாலும் இயேசுவை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கு வேலையே என்ன வேலை? இயேசுவை குற்றப்படுத்துவதுதான். அல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, பொதுவா நல்ல கவனமா கேளுங்க. ஒரு சில சபையை பார்க்கும் பொழுது சபைகளில் கூட இந்த காரியங்கள் இருக்கிறது. சபையில ஒரு மனுஷன் தவறு செஞ்சுட்டா அவனை குற்றப்படுத்தி சபை முழுவதும் சொல்லுவாங்க. அது மாத்திரமல்ல, ஒவ்வொருத்தருக்கா போன் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மனுஷன் இந்த மாதிரி தவறை செஞ்சிட்டான்னு சொல்லி அவனை குற்றவாளியாக குற்றப்படுத்தி காண்பிக்கிற ஆட்களும் உண்டு. தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? ஒருத்தர் தவறு செஞ்சிட்டாரு, நம்ம சொல்லியிருக்கிறோம், அவர் அந்த தவறை செஞ்சாரு, ஆமா. அவர் அன்னைக்கு சினிமா பார்த்தாரு, ஆமா. அவர் இந்த தவறு செஞ்சாரு, நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனா தேவ பிள்ளைகளே, ஒரு சிலர் அதே தவிர ஊர் முழுவதும் சொல்லி சுற்றி கொண்டு திரிகிறார்கள். என்ன சொல்றாங்க? இவரு இந்த குற்றத்தை செஞ்சிட்டாரு, இவர் இந்த குற்றம் செஞ்ச, ஊர் முழுக்க சொல்லி கொண்டு திரிகிறார்கள். தேவ பிள்ளைகளே, நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாம் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, இந்த குற்றப்படுத்துகிற ஆவி, குறை சொல்லுகிற ஆவி என்னிடத்துல இருக்கா ஆண்டவர் என்று சொல்லி நீங்க உங்களை சோதித்து பார்க்க வேண்டும். இந்த குறை சொல்லுகிற ஆவி, குற்றப்படுத்துகிற ஆவி, இது மோசமான ஒரு ஆவி. அல்லேலூயா. ஒருத்தர் தவறு செஞ்சுட்டா அந்த குற்றத்தை தவிர ஊர் முழுக்க சொல்லிக் கொண்டே போவார்கள், ஒவ்வொருத்தரும். அல்லேலூயா. ஆகவே நாம அப்படிப்பட்டவர்களாய் இருக்க கூடாது என்று இந்த காலை வேளையிலே ஆவியை நமக்கு உணர்த்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, சத்தமா சொல்லுவோமே. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷன் தவறு செஞ்சா நேரா அந்த மனுஷனை கூப்பிட்டு நம்ம சொல்லணும், நேரா சொல்லணும், தம்பி, சகோதரா, சகோதரியே, நீங்க தவறு செஞ்சிட்ட, செய்யாத, நேர சொல்லிடலாம். ஆனா அவங்க செஞ்ச தவறு நம்ம ஊர் முழுவதும் சொல்லிக்கொண்டு குற்றப்படுத்த கூடாது என்று இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை எச்சரிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, சத்தமா சொல்லுவோமே. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, 2வது ஒரு மனிதன் நாம் பார்ப்போம், ஸ்தேவான். அந்த மனிதனை குறித்து நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 9, 10, 11 வாசிங்க.
அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம். அவர்களை ம் அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். ம் இவர்கள் ம் ஜெபம் பண்ணி ம் அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். ம் தேவ வசனம் விருத்தி அடைந்தது. ம் சீஷர்களுடைய தொகை